ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா அவிச்சு மட்டுமே சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் கார்ன் பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை, 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்வீட் கார்னை பச்சையாக உரித்து வச்சுருக்கோம். அது கூட இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லா காணும் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பிடிப்பாக வரணும் நம்ம போட்டோம் அப்படின்னா. இப்போ சூடான எண்ணெயில் அதை எடுத்து அப்படியே பக்கோடா ஷேப்பில் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே கார்ன்லாம் பிரிஞ்சு போகுது அப்படின்னா 1-2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி பிரியாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.